அனைவருக்கும் வணக்கம். வாசகல்லால் நான், வாசகர்களுக்காக நான். பேருந்தில் ஒரு நபர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த நபர் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவர், நல்ல குணம் உள்ளவர், ஆனால் பயந்த சுபாவம் உள்ளவர். அருகில் அமர்ந்திருந்தவர் ஒருவர் கொஞ்சம் குடித்துவிட்டு தான் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் பேருந்தில் ஏறும் பொழுதே எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் அந்த வாசனையை வைத்து கொண்டு. திடீரென்று அவர் சாய்ந்தார், நெஞ்சை பிடித்தார். அனைவரும் இவன் குடிய அதிகத்தினால் அடைக்குது போல் இருக்கின்றது, அவனிடம் யாரும் செல்ல வேண்டாம், வீண் பிரச்சனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார்கள். பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் கண்டும் காணாமலும் இருந்து கொண்டார்கள். இந்த நபருக்கு மிகவும் மன வருத்தம். உடனே தாமதிக்காமல் 108க்கு கால் செய்து விட்டார். இந்த இடம் என்று சொன்னவுடன் அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். பேருந்தை நிறுத்தும்படி செய்துவிட்டார். பேருந்தை நிறுத்தும்படி செய்துவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்தவுடன் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டார். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவர்களோ, தக்க சமயத்தில் வந்தீர்கள், அதனால் இவரை காப்பாற்ற முடிந்தது, இவருக்கு மாரடைப்பு நோய் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். உடனே அவருடைய அலைபேசியை எடுத்து அவர்கள் குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். குடும்பத்தார் அனைவரும் அங்கே மருத்துவமனைக்கு வந்து விட்டார்கள். அந்த நபரை காப்பாற்றி விட்டார்கள் மருத்துவர்கள். இந்த நபரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பேருந்தை நிறுத்த வைத்து மருத்துவமனை கொண்டு செல்ல 108க்கு கால் செய்து தானும் சென்று மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு, அரசு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு காப்பாற்றியதற்கு அவர்கள் குடும்பத்தார் மிகவும் மகிழ்ந்தார்கள். பெற்ற குழந்தைகளும் மனைவியும் பெற்றோர்களும் அந்த நபரினுடைய உறவுகள் எல்லாம் இந்த நபரினுடைய காலில் விழுந்து தெய்வமாக நினைத்து வணங்கினார்கள். அதாவது பயந்த சுபாவம் உள்ளவர் இந்த செயலை துணிந்து செய்து விட்டார். அவருக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. அதாவது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற வேகம் அவருக்கு தைரியத்தை வர வைத்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறோம் நாம்? அதாவது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும், ஒருத்தரை மற்ற துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளூர நாம் நினைக்கும் பொழுதே நமக்கு மனோதைரியம்,